வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5/6 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் எனில் dy/dx ஈக்குவல் டு -1/x + 1 த ஹோல் ஸ்கொயர் என நிறுவுக. பாருங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டோம். இதில் எக்ஸும் ஒய்யும் சமம் கிடையாது. அப்போது இந்த சமன்பாட்டை நம்ம ஒரு தடவை வகையிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருமா, இந்த ஆன்சர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். டிஃபரன்சியேஷன் பண்ணலாமா? அதுக்கு முன்னால் நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிமா? இதில் வந்து 2 உறுப்பு இருக்குது. ஒன்றை வலது கொண்டு போயிடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒய் ஈக்குவல் இது ப்ளஸ்ஸா, இங்கே வந்தால் மைனஸாக மாறும். -ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ். இப்போ என்ன செய்ய போனால் இருபுறமும் வர்க்கப்படுத்த போகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்தினா ஸ்கொயர் பண்ண போகிறோம். வர்க்கப்படுத்த ஸ்கொயர் பண்ணலாமா ரெண்டு பக்கமும்? அப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒய்ஏ அடுக்கு 2 ஈக்குவல் டு -ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸு அடுக்கு 2. இதான் ஸ்கொயர் பண்ணுறது. ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 பெருக்கில் தானே இருக்குது. ஸ்கொயர் தனித்தனியாக எப்படிங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதில் தனித்தனியாக எப்படிங்க? -ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸை ஹோல் ஸ்கொயர். என்ன செஞ்சிட்டோம்? இந்த அடுக்கை தனித்தனியாக நம்ம பிரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் என்ன வரும்? 1 + ஒய் மட்டும் வரும். ஈக்குவல் டு -ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் +ஒய் ஸ்கொயராக மாறிடும். இதை ஸ்கொயர் பண்ண இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் என்ன வந்துடும்? 1 + எக்ஸ் மட்டும் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை உள்ள பெருக்கிறோம். பெருக்கணும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் தான், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ. அதே மாதிரி இதை உள்ள பெருக்குங்க, ஒய் ஸ்கொயரையும் 1ஐயும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் தான், ப்ளஸ் ஒய் ஸ்கொயரையும் எக்ஸை பெருக்குனா எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்படிலாம் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கெல்லாம் ஒரு பக்கம், ஸ்கொயர் இல்லாதலாம் ஒரு பக்கம் நம்ம எழுத போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இது -ஒய் ஸ்கொயர் +ஒய் ஸ்கொயர் இடது பக்கம் வந்தால் -ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிறது எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இது ப்ளஸ், இங்கே வந்தால் -எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்தோம். என்ன ஃபார்முலான்னா, a² - b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. இந்த ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், எக்ஸ் + ஒய் இன்ட்டு எக்ஸ் - ஒய் ஈக்குவல் டு, இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் ஒய்யை நம்ம பொதுவாக எடுக்கலாம். எக்ஸ் ஒய்யை பொதுவாக எடுக்க போகிறோம். எக்ஸை எடுத்துட்டோம். ஒய் 2 ஒய் இருக்குது, ஒரு ஒய் வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு ஒய் உள்ளே இருக்கும். மைனஸ் எக்ஸு 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் வெளியே வந்துடுச்சு, ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். இந்த ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. என்ன சந்தேகம் தான் பெருக்கி பாருங்கள். எக்ஸ் அப்படியே வந்துடும், ஒய்யும் பெருனா ஒய் ஸ்கொயர், மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸ் பெருனா எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, எக்ஸ் + ஒய்ஏ இன்ட்டு எக்ஸ் - ஒய்இ ஈக்குவல் டு, இதில் மைனஸை பொதுவாக எடுப்போம். மைனஸ் பொதுவாக இதில் ஒன்று நம்ம கேன்சல் பண்ண முடியும். பாருங்கள், மைனஸாக பொதுவாக எடுத்தாச்சு. எக்ஸ் ஒய் இதுலேருந்து மைனஸ் எடுத்து வெளியே எழுதியாச்சு. அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறி, இது மைனஸாக மாறும். அப்போ என்ன மாறும் பாருங்கள், எக்ஸ் - ஒய்யாக மாறிடும். சந்தேகம் தான் உள்ளே பெருக்கி பாருங்கள், -எக்ஸு +- ஒய். சரியா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் - ஒய் இந்த எக்ஸ் - ஒய் கேன்சல் ஆகும். எப்படின்னா, இது எப்படி இருக்குது? பெருக்கில் இருக்குது, இங்கே போனால் வகுத்தலாக மாறும். அப்போ வகுத்தில் இருக்கிற தொகுதியில் இருந்து கேன்சல் ஆகிரும். சரியா? இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் + ஒய் மட்டும் இருக்குது. இதை இடது பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் எக்ஸ் ஒய்இ ஈக்குவல் டு 0. நம்ம ஒய்யே கண்டுபிடிக்கல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இதுலேருந்து நம்ம என்ன செய்ய, ஒய்யை பொதுவாக எடுத்துடலாமா? ஒய்யை பொதுவாக எடுத்தால் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. 1 ஒய்யை பொதுவாக எடுத்துட்டோம். எக்ஸு ஈக்குவல் டு, இது ப்ளஸ் எக்ஸ், இங்கே வந்தால் -எக்ஸு. இப்போ பாருங்கள், நமக்கு ஒய் தானே வேணும். ஒய் ஈக்குவல் டு -எக்ஸ் பை, இந்த ஒய்யும் 1 + எக்ஸும் பெருகல, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். 1 + எக்ஸு. இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம வகையிட போகிறோம். இவ்வளோ நேரம் ஒய் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. பாருங்கள், u/v த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு v ஸ்கொயர், uv' - vu'. இந்த ஃபார்முலா இங்கே நம்ம பயன்பட போகுது.
ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸு என்ன வந்துடும் டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருக்குல்ல அந்த மைனஸ் பொதுவாக வெளியில் இருக்கட்டும் சரியா. இப்போது இந்த எக்ஸ் தான் யூ, இந்த பகுதியில் இருக்குது தான் வி. பாருங்கள் வி ஸ்கொயர், வின்றது என்னது 1 + எக்ஸு. இதை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணியாச்சு. நம்ம என்ன செய்யணும் வி யூ டேஷ் இந்த இடத்துல மாற்றி எழுதிட்டு பாருங்கள் ஃபார்முலாவை. என்ன வரும்னா வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் சரியா. இப்போ பாருங்கள் வி ஸ்கொயர் எழுதியாச்சா. இந்த இடத்துல வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது 1 + எக்ஸ். இதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை தான் எக்ஸை பொறுத்தே வகைட்டா 1. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூ பாருங்கள், யூன்றது என்னது எக்ஸு அப்படியே வச்சுக்கணும். எதை வகைன்னு வியை வகைன்னு, வின்றது என்னது பகுதியில் இருக்குது பாருங்கள். 1 வகையிட்டா 0, எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. முடிஞ்சுதா. இது சுருக்குன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஈக்குவல் டு மைனஸ் 1 கொண்டு போயிருக்குன்னா 1 + எக்ஸு தான். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1, 1ஐயும் மைனஸ் எக்ஸும் போயிருக்குன்னா மைனஸ் எக்ஸு பை 1 + எக்ஸு அடுக்கு 2 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல். அப்போ பாருங்க இங்கே 1 இருக்குது, வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போ -1 பை 1 + எக்ஸு. எக்ஸ் ப்ளஸ் 1நாலும் 1 + எக்ஸ்னாலும் 1 தான் சரியா. அடுக்கு 2 இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்பது நிரூபிக்கப்பட்டது சரியா. 1 + எக்ஸ்னாலும் எக்ஸ் + 1 2 1 தான், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.